ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஊர் தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம சமுடிச்செடியோட வீட்டுக்கு வராங்க. சமுடிச்செடி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா கோயில் நகையெல்லாம் உங்ககிட்ட தானே இருக்குது, அதனால அந்த நகையெல்லாம் அம்மனுக்கு சாத்தி முதல் மரியாதை உங்களுக்கு தான் செலுத்துறதா நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சமுடிச்செடி சரின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சந்திரா ரொம்பவே கோவப்படுறாங்க. என்னதான் இருந்தாலும் சமுடிச்செடிக்கு அந்த மரியாதை கிடைக்கவே கூடாது, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு அந்த மரியாதையை கிடைக்கவே விட மாட்டேன், என் புருஷன் சிவனாண்டிக்கு தான் எல்லா மரியாதையும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டத்தை போடுறாங்க. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் சந்திரா அந்த பூஜை ரூமுக்கு போயிட்டு சாமி நகையெல்லாம் போட்டோ பிடிச்சிடுறாங்க. போட்டோ எடுத்து சிவனாண்டிக்கு அனுப்பி விடுறாங்க. சிவனாண்டியும் சந்திரா கிட்ட கேட்கறாங்க, என்ன சந்திரா நகையெல்லாம் எனக்கு அனுப்பிச்சு விட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த முதல் மரியாதை சாமுடிச்சேரிக்கு கிடைக்கவே கூடாது, அதனால நான் அமிச்ச நகை எல்லாத்தையுமே போலியா ரெடி பண்ணுங்க, அந்த போலி நகையை வச்சுட்டு அந்த ஒரிஜினல் நகையை நம்ம எடுத்துப்போம். கோயில்ல எல்லாரும் முன்னாடியும் சாமுண்டேஸ்வரி ஒரிஜினல் நகையை எடுத்துட்டு டூப்ளிகேட் நகையை வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல பழிய போட்டு அசிங்கப்படுத்தணும், அந்த முதல் மரியாதை உங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சிவனாண்டி சொல்றாங்க, சரி சந்திரா, திட்டம் ரொம்பவே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சிவனாண்டியை போய் பார்க்குறாங்க. அப்போ நம்ம சந்திரா காசெல்லாம் கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, இந்த நகை எப்படி இருக்கோ அதே மாதிரி அச்சசலா போலி நகையை உருவாக்கி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ சிவனாண்டி சொல்றாங்க, சந்திரா, இதனால நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை எதுவும் வராது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்லாங்க, அதெல்லாம் வரவே வராது, அக்கா ஏற்கனவே அந்த கார்த்தியை வீட்டை விட்டு ஒதுக்கி தானே வச்சிருக்கா, அதனால அந்த கார்த்தி பையனுக்கு கொஞ்சம் கோவம் இருக்கும், அதனால எந்த விஷயத்துலையும் அவன் தலையிட மாட்டான், அதனால நம்ம தைரியமா இந்த விஷயத்துல இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சிவனாண்டியும் அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு போலி நகையை உருவாக்கி கொண்டு வராங்க. அதை சந்திரா கிட்ட கொடுத்துறாங்க. சந்திரா ஒரிஜினல் நகை எல்லாத்தையுமே சிவனாண்டி கிட்ட எங்கேயாவது ஒரு இடத்துல மறைவா வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. மறுநாள் எல்லாருமே சமுடிச்சேரி வீட்டுக்கு வராங்க. அம்மா, நீங்க கோயில் நகை எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அம்மனுக்கு சாத்தி செய்ய வேண்டியதை செஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப எல்லா ஏற்பாடுமே தடல் புடலா போய்கிட்டு இருக்கு. அந்த நேரம் தான் நம்ம சந்திரா சிவனாண்டி கிட்ட கண்ணை காட்டுறாங்க. சிவனாண்டி அவங்க ஆளுங்களெல்லாம் அங்க நிக்க வச்சிருக்காங்க. அப்போ அதுல ஒருத்தர் சொல்றாரு, ஏப்பா, நீங்க பாட்டுக்கு அம்மனுக்கு நகையை சாத்த போறீங்க, அந்த நகையெல்லாம் ஒரிஜினலா டூப்ளிகேட்டா தெரிய வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சமுடிச்சேரி சொல்றாங்க, அந்த நகை இத்தனை வருஷமா என்கிட்ட தானே இருக்கு, அது எப்படி டூப்ளிகேட் ஆகும், நான் கோயில் நகைக்கெல்லாம் துரோகம் பண்ண மாட்டேன், இந்த நகை ஒரிஜினல் நகை தான், நீங்க தாராளமா அம்மனுக்கு சாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ கூட்டத்தில் இருக்கிற இன்னொரு ஆள் சொல்றாங்க, இல்லம்மா, நீங்க சொல்றதெல்லாம் எங்களால நம்ப முடியாது, இத்தனை வருஷமா அந்த நகை உங்க வீட்டுல தானே இருந்திருக்கு, அப்ப அந்த நகையை வச்சு நீங்க என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம், அதனால எங்களுக்கு உங்க மேல சந்தேகமா இருக்கு, அது டூப்ளிகேட் நகையா இல்ல ஒரிஜினல் நகையான்றத நம்ம சோதிச்சு பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, என்னங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இத்தனை வருஷமா எங்க அத்தைக்கு தானே எல்லா முதல் மரியாதையும் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க, அப்பெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல, இப்ப என்ன புதுசா நகை மேல உங்களுக்கு டவுட் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சிவனாண்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, சந்தேகம் வந்துருச்சுன்னா அதை கிளியர் பண்ணிக்கிறது தான் நல்லது, இவங்க ஒன்றும் தப்பா எதுவுமே சொல்லலையே, அந்த நகை என்ன ஒரிஜினல் நகையா டூப்ளிகேட் நகையா செக் பண்ணி பார்த்துருவோம் தானே சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, இப்ப என்ன உங்களுக்கு அந்த நகை எல்லாம் ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டான்னு தெரியணும், அவ்வளவுதானே, இருங்க நானே அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க, நீங்களாம் எதுவும் பண்ண வேணாம், அதுக்கு ஆள் இங்கே ரெடியாக இருக்குது, இந்த ஆள் பார்த்து சொல்லிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஒருத்தரை கூட்டிகிட்டு அந்த நகை எல்லாத்தையுமே செக் பண்ணி சொல்லிடுறாங்க. அவர் அந்த நகையை உரசி பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த நகை எல்லாமே டூப்ளிகேட் நகை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாமுண்டேஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, ஒன்றுமே புரியல, அது எப்படி டூப்ளிகேட் நகையாக இருக்க முடியும், என்கிட்ட இருந்துச்சுன்னா அது ஒரிஜினலாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க, அதுக்கு தான் யாரையுமே நம்ப முடியாது, நீங்கள் ஏதாவது தில்லுமுள்ளு பள்ளி அந்த நகையை மாற்றி வச்சிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட கார்த்தி சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும் இது டூப்ளிகேட் நகை தானே, நீங்கள் எப்படி செக் பண்ண சொன்னீங்க, அப்போ உங்களுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க, என்னப்பா திடீர்னு ஏன் மேலே பள்ளி தூக்கி போடுற, இந்த நகை என்ன இவ்வளோ நாளாக எங்கள் வீட்லையா இருந்துச்சு, இல்லை சாமுண்டேஸ்வரி வீட்டில் தானே இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் சாமுண்டேஸ்வரி மேலே சந்தேகப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது மயில் கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க, என்னப்பா கார்த்தி, வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க போலயே, அத்தை மேலே பள்ளியை போடுறதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுவாங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இருங்க நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிவனாண்டி சொல்றாங்க, நீங்க பாருங்க, கோயில் நகைக்கு துரோகம் பண்ண இந்த சாமுண்டேஸ்வரியை சும்மா விடக்கூடாது, அதனால போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணி அவங்கள ஜெயிலில் தள்ளி விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கார்த்தி
சொல்றாங்க. அது எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க? நகை வந்து டூப்ளிகேட் நகைன்னு நீங்க கண்டுபிடிச்சது சரிதான், ஆனா ஒரிஜினல் நகை எங்க இருக்கு? அந்த ஒரிஜினல் நகை வர வரைக்கும் அத்தையை யாரும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ சிவனாண்டி சொல்றாங்க, என்னப்பா நீனு உன் அத்தை டூப்ளிகேட் நகையை அம்மனுக்கு சாத்த பார்த்திருக்கா, இது எவ்வளவு பெரிய குற்றம், அதனால உங்க அத்தையை நாங்க ஜெயில தான் தள்ளுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கார்த்தி சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த ஒரிஜினல் நகை கிடைக்கிற வரைக்கும் என் அத்தையை யாருமே அரெஸ்ட் பண்ணக்கூடாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அதுக்குள்ள நான் எப்படியாவது அந்த நகையை கொண்டு வந்து சேர்த்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கார்த்தியோட பேச்சு கேட்டுட்டு அங்க இருக்கிறவங்களாம், சரிப்பா நாங்க உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் டைம் தரோம், அதுக்குள்ள எப்படியாவது நகையை கண்டுபிடிச்சிட்டு வந்து நீங்க ஒப்படைக்கணும், அப்படி இல்லைன்னா உங்க அத்தையை நாங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட, அம்மா இப்பயாவது பாத்தியம்மா, ராஜாவை நீ எதிரியா நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது அவர் தானே முன்னாடி இருந்து உன்னைய காப்பாத்துறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எல்லாரும் வாயை கொஞ்சம் மூடுங்க, நானே இப்போ டென்ஷன்ல இருக்கேன், தேவையில்லாம என்னை டென்ஷன் படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போதான் நம்ம கார்த்தி மயில் 2 பேருமே அந்த நகையை தேடி போகிறாங்க. அப்போ மயில் சொல்கிறாங்க, எப்பா இந்த வேலை வேறு யாரோட வேலையும் இருக்காது, நம்ம வீட்டில் இருக்கே சின்னத்தை அதோட வேலையாக தான் இருக்கும், நம்ம தான் சிசிடிவி கேமரா நிறைய வச்சுக்கோம்ல, அதை செக் பண்ணி பார்த்தா எல்லா உண்மையே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சந்திரா ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா, என் அக்கா ஊர் மக்கள் முன்னாடி இவ்வளோ அசிங்கப்பட்டு நிற்கிறத பார்க்கும்போது எனக்கு கண்குள்ளா காட்சியாக இருக்குது, சீக்கிரமாகவே அந்த முதல் மரியாதை உங்ககிட்ட தான் கிடைக்கணும், அதுக்கு நான் வேறு வழி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம கார்த்தி வந்து சந்திரா மேலே தான் சந்தேகப்படுறாங்க, இவங்களை எப்படி நம்ம கையும் கழுவுமா பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம சந்திராவை ஃபாலோ பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. சந்திரா சிவனாண்டியை பார்க்க போகும்போது நம்ம கார்த்தி வந்து காரில் சந்திராவை வழி மறைச்சிடுறாங்க. அப்போ சந்திரா வந்து கார்த்தியை பற்றி கேட்குறாங்க, எதுக்கடா என்னை வழிமறைச்ச, பலியை விடு, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, சரி நீங்கள் எந்த வேலைக்கு போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கொஞ்ச நேரம் இந்த வீடியோவை பார்த்துட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராவில் ரெக்கார்டான வீடியோ எல்லாத்தையுமே சந்திரா கிட்ட காட்டுறாங்க. சந்திரா அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் தான் நகை எடுத்ததுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நீங்கள் உண்மையை ஒத்துக்கலைன்னா கண்டிப்பாக அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இந்த வேலையெல்லாம் நீங்கள் எப்படா பார்த்து வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு மயில் சொல்கிறாங்க, சின்னத்தை நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அத்தை வந்து நம்ம வீட்டில் நிறைய திருடு போகுது, அதனால எல்லாத்துலேயும் சிசிடிவி கேமரா வைக்கணும்னு அத்தை சொன்னதை நீங்கள் மறந்துட்டீங்களா, நாங்கள் பூஜை ரூமில் கூட தான் சிசிடிவி கேமரா வச்சுருந்தோம், அதை மறந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களே அத்தை அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே செம்மையாக சந்திரா கிட்ட பேசுகிறாங்க. சந்திரா மனசில் நினைக்கிறாங்க, என்னடா இது இவ்வளோ வேலை பண்ணிட்டு தலைமையில இருக்கிற கொண்டைய மறந்த கதை மாதிரி இப்போ நம்ம தலைமையில இருக்கிற சிசிடிவி கேமராவை மறந்துட்டு இந்த மாதிரி நகையை எடுத்து மாட்டிக்கிட்டோமே, இப்போ இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நான் நினச்சா இந்த வீடியோவை உங்கள் அக்கா கிட்ட போட்டு காமிச்சு நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நிரூபிக்கலாம், ஆனால் நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம், நீங்கள் ஒழுங்கு மரியாதையாக அந்த ஒரிஜினல் நகையை எங்கள் கைக்கு சேர்த்துருங்க, நாங்கள் வந்து முறையாக அத்தை கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவோம், அவங்களும் அம்மனுக்கு சாத்திடுவாங்க, நீங்கள் மட்டும் இந்த மாதிரி பண்ணலை, அப்புறம் இந்த வீடியோ நாங்கள் எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணி உங்களோட மானத்தை கப்பல் ஏற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து செம்மையாக பேசுகிறாங்க. அப்போ சந்திராவுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ மயில் கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க, என்னப்பா சின்னத்தை ரொம்ப யோசிக்கிறத பார்த்தா இந்த வீடியோவை எல்லாருக்கிட்டையும் காமிக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இல்லை வேணாம், அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க, நான் நகையை கொண்டு வந்து உங்கள் கையிலே கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நாங்கள் இங்கே தான் இருப்போம், சீக்கிரமாக நகையை வாங்கிட்டு வந்து எங்கள் கையில் கொடுத்துருங்க, அப்படி இல்லையா இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பாஸ் ஆகும், அப்புறம் என்ன நடக்குன்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ உடனே நம்ம சந்திரா வந்து சிவனாண்டிக்கு கால் பண்ணுறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, அந்த ஒரிஜினல் நகை எல்லாத்தையுமே இப்போ கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க, என்ன சந்திரா ஒரிஜினல் நகையை கேட்டுட்டு இருக்க, என்ன ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சந்திரா வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க, இந்த கார்த்தி பையன் இப்படியெல்லாம் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நான் நகையை எடுத்தது எல்லாமே சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆகிருக்கு, இப்போ அந்த நகையை மட்டும் நான் கொண்டு வந்து சேர்க்கலன்னா அவ்வளோ தான், அந்த வீடியோவை எல்லாருக்குமே சென்ட் பண்ணிடுவேன் என்னை மிரட்டிட்டு இருக்கான், தயவு செஞ்சு அந்த நகையை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே சிவனாண்டியும் அந்த நகையை கொண்டு வந்து சந்திரா கிட்ட கொடுத்துட்றாங்க. சந்திராவும் கார்த்தி கிட்ட கொடுத்துட்றாங்க. அப்போ கார்த்தி வந்து சந்திராவை பார்த்து சொல்கிறாங்க, அந்த பயம் இருக்கட்டும், இனிமேட்டு எது பண்ணுறதா இருந்தாலும் தலைமையில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி சந்திராவை கலாய்ச்சி விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம கார்த்தி வந்து நகையை கொண்டு போயிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட கொடுத்துட்றாங்க, அத்தை இந்தாங்க ஒரிஜினல் நகை அப்படிங்கிற மாதிரி கொடுக்க அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது, இவனை நம்ம எதிரியா பார்த்துட்டு இருக்கோம், ஆனா நம்மளுக்கு வர ஆபத்துல இருந்து இவனை தவிர நம்மள யாராலையுமே காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, இப்பயாவது ராஜாவை பத்தி புரிஞ்சுக்கோங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க.
இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, வேணாத்தா அதெல்லாம் தெரிய வேணாம், இப்போதைக்கு அது தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம சாமுண்டேஸ்வரி ஊர் தலைவர்கிட்ட போயிட்டு ஒரிஜினல் நகையை கொடுத்து தம் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிடறாங்க. ஆனால் இருக்கிறவங்களாம் சும்மா விடுவாங்களா? எல்லாரும் கேட்குறாங்க, அப்போ ஒரிஜினல் நகை எங்கேருந்து நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அதான் நகை கிடச்சிச்சுல, இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஊர் தலைவர் சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா நகை கிடச்சிருச்சு, ஆனால் இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றது எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல, அப்போ தானே நாங்கள் உஷாராக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் உண்மையை கண்டுபிடிச்சது சரி, இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றதை நீங்கள் சொன்னாதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மயில் சொல்கிறாங்க, எப்பா நம்ம பேசாமல் சின்னத்தை போட்டு கொடுத்துருவோம், இதுதான் நம்மளுக்கு சரியான நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட கார்த்தியும் மயில் கிட்ட சொல்கிறாங்க, அப்படிங்கிற பேசாமல் இந்த வீடியோவை காமிச்சிருவோமா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சந்திரகலாவை மாட்டி விடுவாங்களா, அப்படி இல்லைனா பாவம் பார்த்து விட்டுறாங்களான்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.